கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படவுள்ள இந்த இணைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் தமிழ்நாடு அரசு சார்பாக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகின்ற தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட வருகை தந்துள்ள மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞரின் உருவம் பொறித்த நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு என்னுடைய உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது. நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம் தான். இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக கலைஞர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இன்று தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானது. இந்த பெருமைக்கெல்லாம் மகுடமாக இன்று கலைஞர் உருவம் தாங்கிய நாணயம் வெளியிடப்படுகிறது. I thank the Union Government for approving the release of the 100 rupee coin in honor of தலைவர் கலைஞர். I also thank Honorable Prime Minister Thru Narendra Modi for his support and Honorable Defence Minister Rajnath Singh for gracing this occasion. Thiru M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu. On this occasion, first of all, I would like to request all, on the occasion of birth centenary of Kalaignanath Thiru Karunanidhi, I would request all of you to give standing homage to one of the greatest Indian and great leader. Thank you very much. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.